அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். தமது மகனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டதால் காலதாமதம் ஆகிறது என்று தாம் அஞ்சியதாக தமது துன்பத்தை அப்பெற்றோர் வெளிப்படுத்துதல். பாடல் எண் 703. கான்மறைபோல் அலைந்தும் நீர் காண நேரமானதுவோ, ஊன்வலியாம் உற உந்தன் உயிர் துயரம் ஆனதுவோ, மேன்மகன் நீ பிந்தவே எம் மெல்லுயிரும் போனதுவே, ஏன் மகனே தாமதமும் என்றனர் தேன் பானமென்றி. இதுவே 703வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கான்மறை போல் அலைந்தும் நீர் காண நேரமானதுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம், கான்மறை என்கிற வனத்திலே வாழும் மான் போல் எங்களுக்கு குடிப்பதற்கு உகந்த நீரை கண்டடைவதற்காக வனம் முழுவதும் அலைந்து திரிந்தும் எங்களுக்கு ஏற்ற நீரை நீ கண்டு அடைவதற்கு நேரமாகிவிட்டதோ, அதனால் நீ வருவதற்கு தாமதம் நேர்ந்ததுவோ, ஊன் வலி யாம் உற உந்தன் உயிர் துயரம் ஆனதுவோ, நாங்கள் எங்களுடைய வயதான இந்த காலத்திலே கைகால்கள் முடங்கி போய் கண் பார்வையும் தெரியாமல் எங்களுடைய உடலானது வேதனை அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவ்வாறு வேதனை அடைந்திருக்கும் எங்களை எண்ணி உயர்வு மிக்க உள்ளம் கொண்டவனாகிய உன்னுடைய உயிரும் துயரம் அடைந்ததுவோ, அதனால் இங்கே நீ வருவதற்கு தாமதமாகிவிட்டதோ, மேன்மகன் நீ பிந்தவே எம் மெல்லுயிரும் போனதுவே, மேன்மை மிக்க உள்ளம் கொண்டவனாகிய எங்கள் மகனாகிய நீ இங்கே வருவதற்கு நேரமானதால் பிந்தியதால் எங்களுடைய உயிரும் கூட உனக்கு எதுவோ நேர்ந்து விட்டதோ என்று எண்ணி எங்களுடைய உயிரும் வேதனை தாங்காமல் உடலை விட்டு வெளியேறி விட்டது போன்ற துன்பத்தை நாங்கள் அடைந்தோம். ஏன் மகனே தாமதமும் என்றனர் தேன் பானமென்றி. ஏன் இவ்வாறு தாமதம் நேர்ந்தது எங்கள் அருமை மகனே என்று அவர்கள் தேனையே பானமாக பருக கொடுப்பது போன்ற தேன் போன்ற இனிமை மிகுந்த அன்பொழுகும் மொழிகளால் தயரதனிடம் அன்புடன் அவர்கள் பேசினர். இதுவே 703வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 704வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.